எல்லாரும் காதலர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்துல, ஒருத்தர வந்து கல்லால அடிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை செய்து இறக்கப்பட்ட நாள், அவர் இறந்த நாள தான் காதலர் தினமா எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அத தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்டோரிய கேளுங்க. வருஷம் வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் வந்ததுமே எல்லாருக்குமே இந்த காதலர் தினம் தான் நினைவுக்கு வரும். காதலிக்கும் இளைஞர்கள் காதலர் தினத்தன்று தங்களோட காதலை வந்து தெரிவிக்க வேண்டும்ன்ட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இந்த நேரத்தில் காதலர் தினம் வந்து எப்படி தோன்றுச்சுன்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்துட்டிங்கன்னா, ரோமாபுரி அரசன் ஆட்சி காலத்தில் தான் காதலர் தினம் தோன்றுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிளாடியூஸ் மிமி அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா, ரோமாபுரி நாட்டில் யாரும் இனிமேல் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஒரு சட்டத்தை வந்து போட்டிருக்காரு அந்த அரசர். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களையும் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டும் ஒரு உத்தரவை வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் பார்த்துட்டிங்கன்னா, அந்த நாட்டோட பாதிரியார் வேலண்டைன் அப்படிங்கிறவர் இந்த அரசனோட அறிவிப்பையும் மீறி ரகசியமாக அனைவருக்கும் திருமணங்கள் நடத்தி வச்சுட்டு வந்திருக்காரு. இதை அறிஞ்ச அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டிங்கன்னா, இவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துருக்காரு. மரண தண்டனை கொடுத்து இவரை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அந்த சிறை காவலரோட பார்வையில்லாத மகள் அஸ்டோரியஸுக்கும் வேலண்டைனும் இடையே வந்து காதல் மலருது. இதை வந்து சிறை காவலருக்கு தெரிஞ்ச உடனே அந்த அஸ்டோரியஸை வந்து வீட்டு காவலில் வந்து வச்சுட்டாங்க. அப்போது தான் இந்த வேலண்டைன் பார்த்துட்டிங்கன்னா அஸ்டோரியஸுக்கு தன்னோட முதல் காதல் வாழ்த்து அட்டை மூலம் வந்து செய்தி அனுப்புகிறாரு. இந்த நேரத்தில் தான் வாலண்டைன் பார்த்துட்டிங்கன்னா கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் வந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொல்லப்படுறாங்க. கிபி 270 பிப்ரவரி 14ஆம் நாள் நடந்தது. இதைத்தான் எல்லாருமே காதலர் தினம் அப்படின்ட்டு வாலண்டைன் தினம் காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும்.